இன்றைய இறைவார்த்தை ரோமையர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் ஒரு சட்ட வல்லுனர் வந்து நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று திருப்பி கேட்டார். அந்த வல்லுனர், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு கூறுவாயாக என்று பதிலளித்தார். இயேசு, சரியாக சொன்னாய், அதையே செய், நீ வாழ்வாய் என்றார். ஆனால் அந்த வல்லுனர், அப்படியானால் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு இயேசு நல்ல சமாரியன் உவமையை கூறினான். சமாரியன் ஒருவன் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டு வழியில் கிடந்த ஒருவனை கண்டான். அவனை குருவும் லேவியரும் கடந்து சென்றனர். ஆனால் சமாரியனோ அவனுக்கு முதலுதவி செய்து தன் சொந்த செலவில் அவனை கவனித்துக் கொள்ள ஒரு விடுதிக்கு அழைத்துச் சென்றான். உவமையின் முடிவில் இயேசு, இம்மூவருள் பாதிக்கப்பட்டவனுக்கு அடுத்திருப்பவர் யார்? நீயும் போய் அவ்வாறே செய் என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, குருவும் லேவியரும் யூத சட்டங்களை பின்பற்றுவதில் மிகவும் உறுதியாக இருந்தனர். அவர்கள் வெளிப்படையாக பக்தி உள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு தன்னலம் இருந்தது. ஒருவேளை தொட்டால் தீட்டாகி விடுமோ அல்லது தங்கள் ஆலய பணிக்கு இடையூறு வந்து விடுமோ என்ற தன்னலம். இதனால் அவர்கள் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிந்தவர்கள் ஆனார்கள். சமாரியன் யூதர்களுக்கு விரோதி. ஆனால் அவன் மன உறுதியோடு நற்செயல் செய்தான். தனக்கு செலவு வந்த போதும் ஆபத்து இருந்த போதும் தன்னை போலவே அந்த அந்நியனையும் அன்பு கூர்ந்து காயமடைந்த மனிதனுக்கு உதவ துணிந்தான். இதுதான் மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடும் உண்மையான செயல்கள். தன்னலம் இல்லாமல் நீதியை பின்பற்றி அன்பு செய்த அவனுக்கு நிலை வாழ்வுக்கான வழியை திறந்து காட்டினார் இயேசு. நம்முடைய விசுவாசம் என்பது வாயளவில் மட்டும் இருந்தால் போதாது. சட்டம் அறிந்திருந்தும் செயல்படாத சட்ட வல்லுநரை போல இல்லாமல் சமாரியனை போல இரக்கத்தாலும் செயலினாலும் நம் விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டும்.